இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கார்பரேட் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி இருந்துச்சுன்னு. இதில் இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். சுத்தமாக கிளீன் அந்த கருப்பப்பில் எடுத்துகிட்டோம் பாருங்கள். அது சாதாரண இந்த பக்கம் ஈஸியாக வந்துடுச்சு, ஆனால் இந்த பக்கம் ஈஸியாக வரல. சுகண்டி எடுத்து அப்புறம் மறுபடியும் கிளீன் பண்ணேன். உங்கள் வண்டி மைலேஜ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி முறையாக ட்ரை பண்ணுங்கள். செஞ்சாலே உங்களுக்கு இந்த இடம்ல கருப்பாக இருந்தாலும் உங்கள் மைலேஜ் கிடைக்காது. ஆமாம், அது நல்லா கிளீன் பண்ணி எடுக்கணும். சும்மா சாதாரணமாக எடுத்துட முடியாது. அதேமாதிரி இந்த இடத்துலையும் கம்மு மாதிரி ஒட்டியிருக்கேன். இதுக்கு மாதிரி போட்ட வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பெட்ரோலோட கழிவு, இந்த தார் மாதிரி ஒரு கழிவு வரும். அதில் ஸ்கூட்டி பெப்பு டேங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற டேங்கில் பார்த்தா தெரியாது. ஸ்கூட்டி பெப்பு டேங்கை தோண்டு உள்ளே பாருங்கள், கருப்பாக உருண்டையாக கிடக்கும் தார் மாதிரி. அது பெட்ரோல் உள்ள கழிவு. அது என்ன அந்த மாதிரி உள்ள என்ன செய்ய இந்த வண்டிகளுக்கு வந்து இதில் வந்து ஒட்டிக்கிட்டே என்ன செய்யணும், கார்பரேட் ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக விட்டுருவீங்க. ஆனால் அந்த ஸ்லேடு ஸ்டராக இறங்காது, கொஞ்சம் லேட்டாக தான் இறங்க. அந்த கேப்பில் நீங்கள் பிரேக்கை விட்டுட்டிங்கன்னா வண்டி அதில் முற்றாப்பில் போயிடும். ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கிறங்க. மைலேஜ் கொடுக்கல இந்த மாதிரி கழட்டி கம்ப்ளீட்டாக கழட்டி கிளீன் பண்ணி மாட்டுங்க. இந்த பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கார்பரேட் எப்படி இருந்துச்சுன்னு. அதோட தொடர்ச்சி தான் இது. இந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. கார்பரேட்டை நல்லா கழட்டி கிளீன் பண்ணிட்டேன்னா பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக கழட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கழட்டி நல்லா க்ளீன் பண்ணணும். முக்கியமாக இந்த சோக்கை நல்லா க்ளீன் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக் சோக்கு. ஆமாம், இது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மைலேஜ் கிடைக்காது. ஆமாம், இது வந்து ஆட்டோமேட்டிக் சோக்கு. இது கம்ப்ளைண்ட் இருந்தால் மைலேஜ் கிடைக்காது. ஆமாம், இதை நல்லா செக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மாட்டணும். ஆமாம், முக்கியம் இதை. இன்னொன்று என்னென்னா மைலேஜ் நிறையவே கிடைக்கலன்னு சொல்லுவீங்க. பெட்ரோல் வந்து லிட்ரு கணக்காக போடுங்க. 1 லிட்ரு 2 லிட்ரு போடுங்க. முக்கியமாக இந்த ஸ்கூட்டி டைப்புக்கு லிட்ரு கணக்காக 1 லிட்ரு 2 லிட்ரு போட்டு செக் பண்ணுங்கள். அப்போ தான் மைலேஜ் கொடுக்குதா என்னங்கிறது சரியாக தெரியும். முக்கியமாக என்னென்னா ஸ்கூட்டிக்கு வந்து 2 லிட்டருக்கு மேலே, ஸ்கூட்டி பொதுவாகவே 4-4.5 லிட்டர் தான் டேங்க் டெபாசிட் அளவு. ஆமாம், அதில் என்ன பண்ணுறீங்கன்னா 3 லிட்ரு போடுங்க. போட்டு செக் பண்ணி தான் அந்த கோடு ஒரு கோடுலேருந்து இன்னொரு கோடுக்கு வரும். அப்படி செக் பண்ணி தான் உங்களுக்கு பெட்ரோல் மைலேஜ் கொடுக்குதா இல்லை இந்த தெளிவாக தெரியும். மற்றபடி 100 ரூபா 50 ரூபாய்க்கு போட்டு மைலேஜ் செக் பண்ணிங்கன்னா சரி வர தெரியாது, எங்கே தவறு நடக்குன்னு தெரியாது, செக் பண்ண முடியாது. அதனால் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. ஸ்கூட்டி பப்புக்கு இந்த ஆக்டிவ் அதுக்கும் 4 லிட்டர் டேங்க் அளவு, 4 லிட்டர் டேங்க் அளவுனா 3 லிட்டராக குறைஞ்ச போடுங்க. 3 லிட்டர் போட்டு கோடு எது வரைக்கும் வந்து நிற்கிது பார்த்துட்டு அந்த கோடுலேருந்து ஆப்போசிட் கோடுக்கு 1 லிட்ரு வரும். அது எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் ஓடுனக்கமாக நிற்கிதுன்னு அப்படி செக் பண்ணுங்கள். அப்போ அவங்க தெளிவாக தெரியும். அதுக்கெல்லாம் நீங்கள் 150 பெட்ரோல் பண்ணியே கண்டிப்பாக மைலேஜ் தெரியாது. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.